ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட யோசுவா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் ஒரு பகுதியை கூட வாசித்து தியானிக்கலாம். இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். மிக அருமையான வேத வசனம். இந்த வேத வசனத்துல கூட உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லப்படுத்தால் மெய்யாகவே நம்முடைய தேவன் நம்மை மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளிலும் நம்மை குறித்ததான திட்டங்கள் நோக்கங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அன்று இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின மோசேக்கு பிறகு தேவன் யோசுவாவை தெரிந்து கொண்டார். யோசுவா அவை தெரிந்து கொள்ளும் போதுதான் இப்படிப்பட்ட வார்த்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் நம்மையும் தேவன் தெரிந்து கொண்டு நடத்தி வருகிறார். நம்மையும் மேன்மைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக. யாருடைய கண்களுக்கு முன்பாக என்றால் இஸ்ரவேல் ஒட்டுமொத்த ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாகவும் யோசுவாவை தேவன் மேன்மைப்படுத்தி வைத்திருந்தார். ஏனென்றால் யோசுவா நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறார். அதுபோல தன் வீட்டாரோடு கூட கர்த்தரை தேடுகிற பழக்கமுடையவராக இருந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளிலும் தேவ சமூகத்தில் காத்திருந்திருக்கிறார். விசுவாசத்தோடு இருந்திருக்கிறார். தைரியத்தோடு இருந்திருக்கிறார். எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் தேவன் அவரிடத்தில் பார்த்து தேவன் அவரை ஆசீர்வதிக்கிறார், மேன்மைகளை கொடுக்கிறார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில கூட யோசுவாவை போல கர்த்தருக்காக முதலாவதாக ஊழியர் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக நன்றாக ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக யோசுவா தைரியத்தோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்கள் மத்தியில் அறிவித்து எப்படிப்பட்ட யுத்தங்கள் வந்தாலும் அதை வெற்றி காணுவதற்கான வழிமுறைகளை செய்கிற ஒரு தைரிய தோற்றமாக இஸ்ரவேல் ஒட்டுமொத்த ஜனங்களையும் அவர் நடத்துகிறதை நம் வேதத்தில் பார்க்க முடியும். மோசேக்கு பிறகு யோசுவா மிகவும் ஞானமாக இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார். இதையெல்லாம் தேவன் பார்த்து அவரிடத்தில் சொல்லிய வார்த்தை தான் இந்த வார்த்தை. இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் நம்மை தேவன் மேன்மைப்படுத்துவதற்கு யோசுவாவை போல ஒவ்வொரு நாளிலும் நீங்களும் உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள். நன்றாக செபியுங்கள். நன்றாக தேவனுக்காக ஊழியர் செய்யுங்கள். எல்லா காரியங்களையும் தேவனுக்கு செவியான காரியங்களை நாம் செய்யும்போது மெய்யாகவே தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களை, மேன்மைகளை, உயர்வுகளை, எல்லா சகல ஆசீர்வாதங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்து நம்மை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்வோம். யோசுவாவை தேவன் மேன்மைப்படுத்துகிறது போல உங்களையும் என்னையும் தேவன் மேன்மைப்படுத்தி இந்த பூமியில் ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். கண்களை முடிச்சிருக்கிறார். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்தி இந்த வார்த்தையின் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் ஆண்டவரே மேன்மைகளை கொடுக்க முடியாது. இந்த சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அந்த யோசுவாவுக்கு நீர் ஆண்டவரே மேன்மைகளை கொடுத்தீர. அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையிலும் மேன்மைகளையும் உயர்வுகளையும் ஆசீர்வாதங்களையும் நீர் கொடுத்து நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உங்கள் பிரச்சனை எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.